இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போனானே தெரியல. நான் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். இந்த அவன் வண்டியை ஓட்டிட்டு இருப்பான். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பாரு, கண்டிப்பா எடுப்பான். நான் ஏற்கனவே ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 கால் மேல பண்ணிட்டேன், ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதாங்க கொஞ்சம் பயமா இருக்கு. சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி அவன் ஏன் எடுக்கல? ஆமா, ரிங் போகுது, நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேனே. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. வந்துருவாளக்கா? சிச்சி, அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் இருக்குது. ஒருவேளை ஃபோனை சைலன்ஸ்ல போட்டுருப்பான், அதனால தான் எடுக்கலையே. இடு கர்ணா. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல? சிஸ்டர், நான் கர்ணா இல்ல, பாண்டி பேசுறேன். என்னாச்சு? அவர் எங்க இருக்காரு? இன்னும் உங்க ஷெட்ல தான் இருக்காரா? இல்ல சிஸ்டர், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்னாச்சு? மாப்பிள்ள வண்டியில வரப்ப சின்னதா ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சு சிஸ்டர். என்னாச்சு? கர்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்போது கேளு. சிஸ்டர் பயப்படும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மூக்குல மட்டும் லேசா அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதனால தான் அவன் ஃபோன் எடுக்கல. எந்த ஹாஸ்பிடல்? செய்யணும் ஹாஸ்பிட்டல் சிஸ்டர். சரி, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். அது வரைக்கும் அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே சிஸ்டர். இது நானும் உன் கூட வரேன். சரி வாங்கக்கா. பாண்டி, கர்ணா எங்க? அங்க. சிஸ்டர் என்னடா, என்னாச்சு? ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர். கொஞ்சம் முன்னாடி தான் சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாரு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா. ஒரு 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஏன்டா பார்த்து போக மாட்டீங்களா? பார்த்துதாக்கா போகணும். மேடம், ஐசியூ வார்டு கிட்ட நிக்காதீங்க. திடீர்னு டாக்டர் வருவாங்க. ஓரமா போய் உட்காருங்க. ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன். போங்க போங்கம்மா. உட்காருங்க. இந்து, பரவாயில்லையே. என்னக்கா, என்னாச்சு? இல்ல, கர்ணாக்கு ஒண்ணுனதும் உன் மனசு இப்படி துடிக்குது. நான் கூட உங்களை வீட்டுல வச்சு பாக்குறப்ப உங்க 2 பேருக்குள்ளேயும் அந்யோன்யம் இல்லையோன்னு நினைச்சிருக்கேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு நீ நிரூபிச்சிட்டே. இந்து, கர்ணாவை காணோன்னதும் நீ வீட்டுல வச்சு பதறின விதமும், இப்ப ஐசியூல அவனை பார்த்ததும், நீ கண்கலங்கிறத வச்சு பாக்குறப்ப உன் மனசுல அவன் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கர்ணாவும் அதே மாதிரி தான் இருப்பான். உண்மையை சொல்லிட்டேன் இந்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் கப்பல் அப்படிங்கிறது நீங்க 2 பேர் தான். ஆமாக்கா, 2 பேரும் ஒருத்தர் உதவி பண்ணிக்குவாங்க. அக்கறையும் எடுத்து பார்த்துப்பாங்க. ஆனா வெளியே மட்டும் கட்டிக்க மாட்டாங்க. அப்படித்தானே சிஸ்டர்? இந்து, நீ அவன் மேல வச்சிருக்கிற அன்பே அவனை நல்லபடியா குணமாக்கி திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன கண்ணை தொடச்சுக்கோ.